ரொம்ப நாள் ஆகி போச்சு. கடைசியில் பிரகாஷ் போறாரு. போய் அவரு நச்சரி பண்ணி சார் நீ போட்டி ஆகணும் 6 மாசம் வச்சு நீ போடவே மாட்டேன்னு சொல்லி நச்சரி பண்றாரு. வழி இல்லாம பிரகாஷ் கிட்ட கஷ்டப்படுங்க ராமச்சந்திரன் நீ கூட பாத்துக்கிறேன். அப்ப ராமச்சந்திரன் நிறைய கிட்ட சரி பிரகாஷ் வந்துட்டீங்க ஒரு கூட பாலிசி எடுத்துக்க அப்படிங்கிறாரு. சார் ஒரு சில நோட்டி கூட சார் ஒரே நிமிஷம் இப்போ முட்டை போய் சொன்னாங்க மெயினான விட்டுறீங்க. இப்போ இவர்கிட்ட என்ன பண்றாரு பிரகாஷ்ட யார் கேட்கிறா ராமச்சந்திரன் எவ்வளவு பாலிசி கொடுத்தாரு பிரகாஷ் பார்த்தாரு நான் ஜெயிச்சு சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணாரு பாலிசி போட்டாரு டூலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவருக்கு போறது அவருக்கு தெரியாது அவருக்கு போறது இவருக்கு தெரியாது. கடைசியில் போய் கேட்டுருக்கா கஷ்டப்பட்டு இவருக்கு எவ்வளவு பாலிசி போட்டுருக்காங்க டூலர்ஸ் பாலிசி போட்டாரு வந்தாரு வாடகை கொடுத்து போயிட்டாரு. இவருக்கு போயிட்டாரு. இப்ப அடுத்து சூர்யா என்ன பண்ணாரு அவரை போய் லெக்சரி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கடைசியா போய் பண்ணா கஸ்டமர் போய் ராமச்சந்திரன் போய் இல்ல நீங்க ஒரு கோடி போட்டோம் கேட்கிறாரு. கஸ்டமர் இல்ல பண்ணி ஒரு கோடி ரெண்டு கேட்ட ஒரு கோடி ரெண்டு கேட்டிருக்காங்க. அவர் வழியில வந்தா 2 லட்சம் போட்டாரு. இவர் என்ன பண்ணாரு கேட்கும் போது சரி சூர்யா நீங்க ஒரு 2 லட்சம் போட்டுங்க அப்படி இவர் சொல்றாரு. யார் சொல்றா ராமச்சந்திரன் சொல்றாரு. இவர் பேர் என்ன சூர்யா ராமச்சந்திரன் சொல்றாரு வேண்டாப்பாங்கிறாரு. அப்ப சூர்யா சொல்றாரு சார் உங்களுக்கு அப்படி 2 லட்சம் அன்னைக்கு வாங்கியிருப்பேன் உங்களுடைய இன்கமுக்கு உங்களுக்கு அவர் மிகப்பெரிய கோடி சொல்றாங்க. ஆனால் 4 கார் இருக்குது பங்களா இருக்கு பயங்கர வசதியா இருக்காது. இவரை வச்சுக்கிட்டு நீங்க போட வேஸ்ட் தரீங்க. நீங்க குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கு போடவே கூடாது. பைனான்சியல் ப்ரோக்ராம் நீங்க 1 கோடி போட்டே ஆகணும் அப்பதான் லாபம் இல்லை போடவே முடியல. ரொம்ப புரியாத நிற்கிறாரு. யாரு சூர்யா நிற்கிறாரு. அப்ப அது கஷ்டம் பார்த்து வழி இல்லாம 1 கோடி பாலிசி கொடுத்தாரு. 1 கோடி பாலிசி போட போன பாலிசியில கம்ப்ளீட் பண்ணி பாண்டை கொடுத்து வந்துட்டாரு. இவ்வளவு கொடுத்தாரு அவரு 2 லட்சம் கொடுத்து வந்துட்டாரு. 2 பாண்டை கொடுத்தாங்க. இவர் போட்டு அவருக்கு தெரியாது அவர் போட்டு இவருக்கு தெரியாது கொடுத்து வந்துட்டாங்க வந்தாச்சு. இப்போ ராமச்சந்திரன் மதுரையிலிருந்து லாங் டூர் திருச்செந்தூர் போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆக்சிடென்ட் போயிட்டாரு. பயங்கர கோடீஸ்வரன் போயிட்டு இருக்காரு. போய் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாரு. இறந்துருந்தா வீட்டுக்கு வந்து இறந்து பாடி வருது. அவன் ஒய்ஃப்லாம் அவ்வளோ முடிஞ்சது. அவன் ஒய்ஃப் வந்து பார்த்தா ஏகப்பட்ட கடன் இருக்கு. அவர் கம்பெனி மேல கடன் கார் மேல கடன் வீட்டு மேல கடன் ஒரே கடனா இருக்கு. அப்போ ஒய்ஃப் ஒரே தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பிரகாஷ் போறாரு. யாரும் கொடுப்பாருங்க 4 லட்சம் செக் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அந்த அம்மா கேட்க ஏப்பா இவ்வளோ 4 லட்சம் எதுக்கு பத்திரம் இவ்வளோ லோன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ பண்ணணும் ஒன்றுமே பண்ண முடியாது இது செக் பண்ணுறது நான் கேட்டப்பட போடல மேடம் நான் என்ன பண்ணுறது என்னப்பா போப்பா அவர் சொல்லி அவங்க மாதிரி வெப்சைட் போட்டுங்க என்ன பண்ணுறது இது வந்துட்டாரு. இப்போ நம்ம எவ்வளோ போடாங்க எவ்வளோ கொடுப்போம் செக் 2 கோடி செக் வாங்கிட்டு போய் அந்த அம்மா கொடுக்குறாரு. இப்போ அந்த அம்மா சூர்யாவை எப்படி போவாங்க கடவுளா பாப்பாங்க. யார் கடவுள் சூர்யா முதல்ல சொன்னீங்க முதல்ல